இந்த இடத்துல பவானின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட ஆன்மா இன்னமும் சுற்றிட்டு இருக்கிறதாவும், அந்த ஆன்மா இங்கே வர பசங்க எல்லாரையும் பயமுறுத்துறதாகவும், சில பேர் பொசஸ் பண்ணுறதாகவும், சில பேர் கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா பவானின்னு சொல்லப்படுற அந்த பெண்ணை ஒரு 4-5 பசங்க சேர்ந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டிருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட டெட் பாடியும் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. எஸ் ஓகே ஃப்ரெண்டா, வந்தாச்சு. மழை பெஞ்சிருக்கு போல இங்கே ஃபுல்லாக. எஸ் இப்படி தான் கேஸ் நான் வந்தேன். ஹலோ, சவுண்ட் கேட்குது. போன டைம் வந்தப்போ இங்கே பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்தது. பாம்பு இருந்துச்சு அது உள்ள. ஹலோ பவானி அக்கா, இருக்கீங்களா இங்கே? ஹலோ ஹலோ சவுண்ட்ஸ் கேட்குது. உங்களை இங்கே ரேப் பண்ணி கொண்டது எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்றுக்கோசரம் நான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இருக்கீங்களா? ஹலோ, பாம்பு அங்கே இருக்குது, அந்த ரூமில் இருக்குது. எதுவும் இல்லை, கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே பாம்பு பார்த்துட்டோமா, அதனால் கொஞ்சம் பூஸ் பம்ப்ஸாக இருக்குது கேஸ். இதுதான் லொக்கேஷன். ரொம்ப காடாக இருக்குது கேஸ். இதில் ரொம்ப மோசமாக இருக்குது கேஸ் இங்கெல்லாம். ஹலோ அக்கா, இருக்கீங்களா இங்கே? பவானி அக்கா, உங்களை பார்க்குறதுக்கோசரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நான் வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னை எதுவும் அட்டாக்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அட்டாக்லாம் பண்ண மாட்டிங்களா? இந்த ரூமில் தான் சவுண்ட் கேட்குது. இதில் ஹலோ
இருக்கீங்களா? உங்களை இந்த இடத்துல ரேப் பண்ணி கொண்டவங்களை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் இங்கே இடத்துக்கு. உங்கள் முன்னாடி நான் கூப்பிட்டு வரேன். இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வர முடியுமா? என்கிட்ட வர முடியுமா? ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இன்னைக்கு சத்தியமாக ரொம்ப பயமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் என்றைக்குமே இவ்வளோ பயப்பட்டது கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பயம் அதிகமாகுது கைஸ். வர வர முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு பார்ப்போம். ஹலோ, கேமரா பிளர்ராக ஒத்துருதா? இருக்கீங்களா? உங்கள் இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் பயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுது. என்னன்னு தெரில, எனக்கு சரியாக தடிமாக தெரில. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயமாக இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? இங்கே எங்கேனா போயிட்டீங்களா? ரொம்ப மோசமாக இருக்குது கேஸ். இந்த லொக்கேஷனு எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் கைஸ் சவுண்ட் கேட்குது கைஸ். ஹலோ, ஹலோ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? இதெல்லாம் சாப்பிட்டு போட்டுருவாங்க, தெரியுதா உங்களுக்கு? திடீர்னு ஆள் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தான் கேமரா திடீர்னு ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். நான் இங்கே இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறது சேஃப் கிடையாது. ஹலோ அக்கா, இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா இல்லையா? இந்த இடத்துல கேமரா பிளர் ஆகுது கைஸ். இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு கைஸ். எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டு கிடையாது எனக்கு சத்தியமாக. ஸோ நான் சுற்றி முற்றி பார்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. ஹலோ பவானி அக்கா, இருக்கீங்களா? இங்கே உங்களை இந்த இடத்துல ரேப் பண்ணி கொண்டுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது உண்மையா பொய்யா? ப்ளீஸ் சொல்ல முடியுமா? ஹலோ கைஸ்,
சவுண்ட் கேட்குது கைஸ். சவுண்ட் மட்டும் தான் கைஸ் கேட்குது, எனக்கு எதுவுமே தெரில. ஹலோ அக்கா, நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க போகிறது கிடையாது. நான் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருப்பேன். அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் கேட்குது கைஸ். இந்த ரூமில் சவுண்ட் கேட்குது. கேமரா பிளர் ஆகுது கைஸ். ஹலோ பாம்பு இருக்குது கைஸ் அதில், அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. தைக்கப்பட்டு நின்றுட்டுருக்குன்னு வச்சிங்களா, அதனால அந்த ரூமில் பாம்பு இருக்குது. அக்கா கைஸ் சவுண்ட் கேட்குது கைஸ். மேலே போகலான் இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் கீழேருந்து வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என்னென்னு தெரில, கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது கைஸ், என்னன்னே தெரில. அதனால் என்ன காரணம்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஹலோ பவானி அக்கா, இங்கே நீங்கள் உங்களை தப்பு பண்ணி கொண்டது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன கம்யூனிகேட் பண்ணலாமா? உங்களால் எங்கள்கிட்ட பேச முடியுமா? ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். ஓகே சார், செங்கல்லாம் பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். சின்ன தண்ணி நிற்குது. இங்கேயும் அதே மாதிரி செங்கல் இருக்கு.
இங்கே எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது. சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் கைஸ், அவ்வளோதான். நான் எவ்வளோக்கு இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பாம்பு பார்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் இதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லொக்கேஷன் எடுத்தேன், அதுலேயும் பாம்பு பார்த்தேன், இதுலேயும் பாம்பு பார்த்துருக்கேன், என்னன்னே தெரில. யாராச்சும் இருக்கீங்களா? கொஞ்சம் இருக்கிறதுக்கு பயம் ரொம்ப அதிகமாகுது. ஹலோ, கட்டை வச்சு தூக்கிடுவேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்கிற மாதிரி தெரியுது கைஸ் எனக்கு. எந்த லொக்கேஷன் இவ்வளோ பயப்பட்டது கிடையாது. நான் இந்த லொக்கேஷனை பயப்படுறேன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப மோசமான பில்டிங். ஆனால் இது நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது கூட எனக்கு தெரில, ஆனால் 2வது டைம் வரும்போது ரொம்ப மோசம் கைஸ் இது. ஹலோ, அப்படியே போய் பார்ப்போம். எனக்கு சரியாக பயமாக இருக்குது, கொஞ்சம் ஜர்க்கு அதிகமாகுது. இருக்க பயம் ரொம்ப அதிகமாகுது, என்னன்னே தெரில கைஸ் எனக்கு. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா எதனா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் கன்ஃபார்ம். கைஸ் ஒரே நிமிஷம். சத்தியமாக எனக்கு இருக்க ரொம்ப ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எந்த லொக்கேஷன் இவ்வளோ பயப்பட்டது கிடையாது. வீடியோ எடுக்கலனா கூட நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கே வந்து போகலாம் அப்படி மாதிரி தோணுது. நான் சேஃப்டி கிடையாது கேஸ் இந்த இடத்துல, அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லைனா கூட நான் இடத்துல எவ்வளோ நேரம்லாம் எடுப்பேன். எனக்கு வந்து இங்கே சேஃப்டி உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். பாம்பு இந்த இடத்துல சின்ன பாம்பு தான் இருக்குது, அதோட பெருசு கண்டிப்பாக இங்கே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அதுதான் கைஸ் காரணம். அதுவும் இல்லாமல் நான் இங்கே ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாரில் இந்த லைட் அடிச்சுலாம் இருக்க முடியாது, அதுவுமே பெரிய பிரச்சனை தான். கேமரா பிளர் ஆகுது கைஸ். அடிக்கடி இந்த கேமரா வர பிளர் ஆகிட்டே இருக்குது, என்னன்னே தெரில. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு நான் காட்டிட்டேன். எனக்கு காட்டுறதுக்கு வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே நைட் விஷன் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சரத்தனாவோட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். சரத்தனா பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ எடுத்துருக்காங்க, அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை போய்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் வந்து சொல்லுங்கள். கேமரா இப்போ ரொம்ப பிளர் ஆச்சு. கேமரா திடீர்னு ரொம்ப பிளர் ஆகுது கைஸ். கைஸ் இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே கீழே போய்ட்டு கேமரா ஆஃப் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோ அதோட எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ கீழே போய்ட்டு
சரவணா. பை 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 பை.